இந்த ஹார்மோன் உங்க உடம்புல அதிகமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிசிஓடி, ஃபைப்ராய்டு, நீர்க்கட்டி, மூட் ஸ்விங்ஸ் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஹார்மோனோட பேர் வந்து ஈஸ்ட்ரோஜன். வணக்கம் ஹோமியோபதிக் பிரியர்களே, நான் டாக்டர் திவ்யா தங்கராஜ், எம்டி, ஹோமியோபதிக் கன்சல்டன்ட். உங்க ஹார்மோன் ஆரோக்கியத்தை பத்தி பேசி நம்ம உடம்ப நம்ம இன்னும் நல்லா புரிஞ்சுக்கலாம். ஸோ தட் நீங்க மறுபடியும் முன்ன மாதிரி ஃபீல் பண்ணணும். என்னோட பேஷண்ட்ஸ் என்கிட்ட வந்து சொல்ற விஷயம் என்னன்னா, இது ஹார்மோனல் இம்பேலன்ஸ், இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் உங்களுக்கு அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸை பேலன்ஸ் பண்ண கற்றுக் கொடுக்க போறேன். ஈஸ்ட்ரோஜன் மிகவும் முக்கியமான ஒரு ஹார்மோன். இது பேலன்ஸா இருந்துச்சுன்னா நம்ம ஸ்கின் க்ளோ பண்ணும், பீரியட்ஸ் ரெகுலரா வர வைக்கும், எலும்பு ஆரோக்கியமா வைக்கும் மற்றும் நம்ம மூடும் சரியா வச்சுக்கும். ஆனா ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அதிகமா இருந்துச்சுன்னா ஹெவி பீரியட்ஸ், வயிறுப்றது, பிரெஸ்ட் டெண்டர்னஸ், மூட் ஸ்விங்ஸ், பதட்டம் இருக்கலாம் பீரியட்ஸ்க்கு முன்னாடி. ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனோட லெவல் கம்மியா இருந்துச்சுன்னா டயர்ட்னஸ் இருக்கலாம், இர்ரெகுலர் பீரியட்ஸ், இந்த மாதிரி அறிகுறிகள் இருக்கும். இப்போல்லாம் ஈஸ்ட்ரோஜன் இம்பேலன்ஸ் ரொம்பவே காமனா பார்க்க முடியுது. ஆனா இது நம்ம நார்மலா எடுத்துக்கவே கூடாது. ஆனா இது பிஎம்எஸ் தான், ஸ்ட்ரெஸ்னால தான் இது இருக்கலாம் அப்படின்னு கவனக்குறைவா இருக்க வேண்டாம். ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் எப்படி வேலை பார்க்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அந்த அறிகுறிகளை பத்தி யோசிச்சு பயப்படாம அதை சப்போர்ட் பண்ண கத்துக்கிடணும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி அறிகுறிகள் உணர்றீங்கன்னா ஒரு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுங்க. ஒரு விரிவான மருத்துவ ஆலோசனைக்கு அப்புறம் உங்களுக்கு ஹோமியோபதிக் மெடிசின்ஸ், ஹார்மோன் பேலன்ஸ் பண்ணுறதுக்கான டயட், என்ன ஒர்க் அவுட் பண்ணணும், என்ன ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எக்ஸசைஸ் பண்ணணும், என்ன யோகா பண்ணணும் அப்படின்னு ஒரு 3 month பேக்கேஜ் மாதிரி உங்களுக்கு கொடுக்கப்படும். அதுக்கு நீங்கள் 9363285482க்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இந்த ஹார்மோன் உங்க உடம்புல அதிகமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிசிஓடி, ஃபைப்ராய்டு, நீர்க்கட்டி,